மார்ச் மாதம் 2ஆம் தேதி ஆரம்பமான புனித ரமலான் மாதம் 21ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை இஸ்லாமிய மரபுகள், கலை, கலாசாரங்களை வெளிப்படுத்தும் சமூக நோக்கத்துடன் முழு உலகுக்கும் தேசிய ஒற்றுமையை நிரூபிக்கும் நோக்கத்தோடும் இவ்வாண்டு தேசிய ரமலான் பண்டிகையை சலாம் ரமலான் என்ற துணைப்பொருளில் நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மேல் மாகாண ஆளுநர் ஹனீப் யூசுப்பினால் தேசிய ரமலான் விழா குழு இதனை திட்டமிட்டுள்ளது. இது தொடர்பாக ஊடகங்களுக்கு விளக்கமளிக்கும் செய்தியாளர் மாநாடு நேற்று கொழும்பில் இடம்பெற்றது. மேல் மாகாண ஆளுநர் ஹனீப் யூசுப், முஸ்லிம், மலே, போரா, மேமன் சமூகத்தின் பிரதிநிதிகளும் இதில் கலந்து கொண்டனர். தேசிய ரமலான் விழா குழு தலைவர் ரிசான் ரசீர், அமான் அஷ்ரப் உள்ளிட்ட பலர் இவ்வூடகவியலாளர் சந்திப்பில் கருத்து வெளியிட்டனர். சலாம் ரமலான் விழா முஸ்லிம்களின் பாரம்பரிய கலாசார விழுமியங்கள் பற்றிய அடிப்படை புரிதலையும் அறிவையும் மேம்படுத்தும் ஒரு தனித்துவமான விழாவாக அமையவுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் ஆலோசனையின் பேரில் இதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இம்முறை மேல் மாகாணத்தை மையமாக கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட போதிலும் எதிர்காலத்தில் நாடு தழுவிய ரீதியில் இவ்வேலை திட்டத்தை விஸ்தரிப்பதற்கான ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. 10 நாட்களுக்கு கொழும்பு நகரத்தை மின் விளக்குகளால் ஒளிரச் செய்யவும் தேசிய விழாவுடன் இணைந்து கொழும்பு கிரீன் பாத் வளாகத்தில் 3 நாள் கலாசார விழாவை நடத்தவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.